வரக்கூடிய புது மனைவி தன்னுடைய பொண்ணை சொந்த பொண்ணா நினைக்கணுங்கிறதா. துரதிருஷ்டவசமா வந்த புது மனைவி அவருடைய பணத்து மேலதான் குறியா இருந்தாங்க. அவருடைய பொண்ணை கவனிக்கல. அதை விட கொடுமை என்னன்னா, அந்த புது மனைவிக்கும் 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்களும் அவங்க அம்மா மாதிரி தான் இருந்தாங்க. அவரு ரொம்ப பயணம் செய்யறதுனால அவருடைய பொண்ணை அவங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னு அவருக்கு தெரியாது. ஒரு வேலைக்காரியா வச்சிருந்தாங்க. இதோ வரேன். மன்னிச்சிருங்க சித்தி. மன்னிப்பு கேட்டா இது சுத்தமாயிடாது. நீ சுத்தம் செஞ்சாதான் அது சுத்தமாகும். சீக்கிரமா இதை செஞ்சு முடி. அதை துவைக்கும் போதே என்னோடதும் சேர்த்து துவைச்சிடு. அப்ப என்னோடதையும் சேர்த்து துவைச்சிடு. ஒவ்வொரு நாளையும் கடக்கிறதுக்கு சிந்துலாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அவ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே மாறும்னு அவ நம்பினான். இன்னும் நீ அந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு முடிக்கலையா? இல்ல சித்தி. முட்டாள்தனமா இப்படி ஆடிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு அதிக நேரம் இருக்குன்னா, இப்படி முட்டாள்தனமா யோசிக்காம இருக்கிறதுக்கு உனக்கு அதிக வேலையை கொடுக்கணும். ஆமா சித்தி. இல்ல சித்தி, அது இல்ல. நாளைக்கு மொத்த வீட்டோட தரையையும் நீ துடைக்கணும், செவுரையும் துடைக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மொத்த ரூமையும் நீ சுத்தம் செய்யணும். என் ரூமையும் சுத்தம் செய்யணும். ஏன் ரூமையும் சுத்தம் செய்யணும் சிண்டல்லா. செல்லங்களா, போய் தூங்குங்க. நல்லா தூங்கலன்னா உங்க அழகு கெட்டு போயிடும். ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓ, அவங்கள பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா என்ன? உன்னோட இந்த அழகான முகத்தை பார்த்து உன்னை கூட்டிட்டு போவ கண்டிப்பா யாராவது வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்படிதான் கனவு காண்டுட்டு இருக்கியா சிண்ட்ரெல்லா? அதெல்லாம் இல்ல சித்தி. ஓஹோ, என்ன ஒரு அற்புதமான நாள். ஷாப்பிங் போனா இந்த அளவுக்கு டயர்ட் ஆகுமா என்ன? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமாமா? பொண்ணுங்க வெளியே ஷாப்பிங்க்கு போனா அந்த நாளே போதாதா. சிண்ட்ரெல்லா, நீ போய் வெளியில இருக்கிற எல்லா பேக்கையும் எடுத்துட்டு வந்துடுறியா? நான் கொண்டு வரேன் சித்தி. சிண்ட்ரெல்லா, சிண்ட்ரெல்லா.
கூப்பிட்டது கேட்கல. எனக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சீக்கிரமா கீழே இறங்கி வா. அது என்னன்னா சிண்ட்ரெல்லா, நீ இத கேள்விப்பட்டிருக்க மாட்ட. இளவரசர் ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணிருக்காரு. அழகா இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் கண்டிப்பா கலந்துப்பாங்க. அப்படின்னா என்னோட 2 அழகான பொண்ணுங்க இதுல கலந்துகிட்டே ஆகணும். நானும் கலந்துக்கணும். நான் நிச்சயமா கலந்துக்கணும். அது என்னன்னா நீ அங்க போய் கலந்துக்கிட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா நாங்க 2 Dress தைக்கதான் துணி வாங்கி இருக்கிறோம். ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு எனக்கு. அதுக்கப்புறம் சிண்ட்ரெல்லாவுக்கு எதுவும் இல்ல. ஆனா இது ரொம்ப அநியாயம். ஓ சிண்ட்ரெல்லா, இது ஒண்ணும் அநியாயம் கிடையாது. சிண்ட்ரெல்லா, மறந்துடாத, அந்த துணிகளை நீ அழகா தைக்கணும். அப்பதான் நீ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி உணரலாம். நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன். ராஜா என் கூட தினமும் ஆடணும்னு விரும்புவாரு. என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டாரு. என்னதான் அவரு பாப்பாரு? பாப்பாரு. சிண்ட்ரெல்லா கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, கண்டிப்பா சொல்லணும். விழாவுக்கு கண்டிப்பா உன்னால இத போட்டுட்டு வர முடியாதுல்ல. நானும் அங்க போயிருந்திருக்கணும். உனக்கு என்ன வேணும்னு நான் சொல்றேன். நீ அந்த விழாவுக்கு போகணும்னு ஆசைப்படுற. ஓ, யார் நீங்க? நான் தான் உன்னை அந்த விழாவுக்கு அனுப்பி வைக்க போறேன். நான் உன்னை குட்டி பொண்ணுன்னு தான் கூப்பிட போறேன். உன் தங்கச்சிங்க கொடுத்த பேர் எனக்கு பிடிக்கல. அதாவது சிண்ட்ரெல்லாவா? அதேதான். திரும்ப அத சொல்லாத. இந்தா, இத உன் வாயில வச்சுக்க. ஆனா உங்களை யாருன்னே நான் தான் உன்னோட ஃபேரி காட் மதர். உனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இப்போ நீ எதுக்கு தகுதியானவன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். மன்னிச்சிடு, நான் இத மறந்துட்டேன். எங்க வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லவ, தூய்மையான இதயம், உனக்கு எந்த பொறாமையும் இல்ல, நல்ல தையல்காரி. நீ எப்பவும் பொய் சொல்ல மாட்ட. உன் தங்கச்சிகளுக்கு நல்லாவே கவுன்ஸ் தைச்சு கொடுத்திருக்க. சீக்கிரமா வா, நம்ம உடனே போய் உன் கனவுல வந்த இளவரசனை சந்திக்கலாம். உங்களுக்கு அத பத்தி தெரியுமா? உன்ன மாதிரி நல்லவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட வேலை. அவங்களுக்கு தேவையானதை கிடைக்க நான் உதவி செய்வேன். குட்டி பொண்ணே, நீ உண்மையானவே தகுதியானவ. வா போலாம். ஆனா நம்ம எங்க போறோம்? தோட்டத்துக்கு போலாம், வா. ஃபேரி காட்மதர், ஃபேரி காட்மதர், ஒருவேளை இதுவும் கனவுதானா? அவ்வளவு தூரம்லாம் போக வேணாம், நான் உன் பின்னாடியே தான் இருக்கேன். இல்ல, இது கனவு இல்ல, நிஜம்தான். இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கெல்லாம் பெரிய பொருளை தான் பயன்படுத்துவேன். கொஞ்சம் பின்னாடி போ. நீ போக போற வண்டி எப்படி இருக்குன்னு பாரு. ஓ, இது அற்புதமா இருக்கு. இது மனுஷனோட பாடல். எனக்காக சில எலிகளை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? நீங்க அத காயப்படுத்த மாட்டீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்ல, நான் ஃபேரி காட் மதர். நீ பயப்படுற அளவுக்கு நான் பூதம் இல்ல.
இல்ல இல்ல, நீ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு நான் சிறப்பான விஷயம் ஒண்ணு வச்சிருக்கேன். வாவ், எல்லாமே தயாராயிடுச்சு. அப்புறம் கடைசியா இது. சரி காட் மதர், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. உண்மையை சொல்லணுமா, நீ இது எல்லாத்துக்கும் தகுதியானவ. உன்கிட்ட நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் கேட்க போறேன். கண்டிப்பா சொல்லுங்க. அந்த விழால இருந்து நீ நடுராத்திரிக்குள்ள வந்துடணும். நான் செஞ்ச இந்த மந்திரம் எல்லாம் ராத்திரி 12 மணிக்கு மேல எதுவுமே வேலை செய்யாது. நிச்சயமா வந்துருவேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அவங்கள ரொம்ப நேரம் காக்க வச்சிடாத. அங்க பாரு, அவர் என்னதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் என்னதான் ஆட கூப்பிட போறாரு பாரு. புரியுதா? உன்னை பாக்குறேன்னா நீ வந்ததுல இருந்து எவ்வளவு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கவனிக்கிறதுக்காகத்தான். இந்த விழா ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி கொண்டாடணும். உங்க பையனுக்கு இவ்வளவு விருப்பம் இருக்கான்னு நீங்களே கேளுங்க. கண்டிப்பா உன் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொண்ணாவது அங்க இருப்பாதானே? அதான் ஏற்கனவே சொன்னேனப்பா, அவன் பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவான்னு. நான் அவன் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பாரு பாரு, என்கிட்டதான் வர்றது. அவரு நிச்சயமா என்கிட்டதான் வர்றாரு. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? பெரிய தக்காளி மாதிரி இருக்க. அதோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட தான் வராரு. நான் இங்க இருக்க ஹேண்ட்ஸம், எங்க வா. நாம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா? இருக்கலாம். ஒருவேளை கனவுல சந்திச்சிருக்கலாம். கண்டிப்பா உங்க வரி பணத்தை எல்லாத்தையும் நான் குறைக்க சொல்றேன். உங்க பையன் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டோம். ஓ ஆமா, அவங்க ஜோடி பொறுத்த ரொம்ப அற்புதமா இருக்குல்ல. ராஜா நம்ம 2 பேர்ல ஒருத்தர் கூட ஆடுவார்னு தான் நினைச்சேன். இப்ப அல்லனா என்ன, அவரும் இன்னும் என்னதான் பாத்துட்டு இருக்காரு. எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லு, கண்டிப்பா செய்றேன். நீங்க இவங்க 2 பேரையும் சந்திக்கணும். உங்க கூட ஆடணுன்றதுக்காக இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. மகாராஜாவே, நீங்க போட்டுக்கிற துணி ரொம்ப அற்புதமா இருக்கு. இது எங்க வாங்குனீங்க? நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன? நான் உன்னை திரும்பவும் சந்திக்கணும். நான் பரவாயில்ல. இவ்வளவு தூரம் நம்ம வந்ததே சந்தோஷம்தான். நீ இன்னைக்கு சந்தோஷமா இருந்தியா? சாரி காட் மதர், எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? கீழே பாரு, குளிர் காஞ்சிட்டு இருக்க. இந்த ரூம் ரொம்ப குளிரா இருக்கு. ஒன்னு அவங்க சிங்கல்லான்னு சொல்றதுல ஆச்சரியமே இல்ல. இந்த நெருப்பு கிட்ட உட்கார்லனா கண்டிப்பா குளிர்லயே செத்துருவோம். பரவாயில்ல பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. சரி, உன் கனவுல வந்த இளவரச எப்படி இருந்தா? அவரு உண்மையாவே நேர்ல பார்க்க ரொம்ப அற்புதமா இருந்தாரு. ஒரு நிமிஷம், கனவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கனவுகளை நான் தான் உனக்கு கொடுத்தேன். நீ நம்பணும்னு நான் பண்ணேன். அந்த கனவுகள் மூலியமா ஏன்னா நீ இருங்க. சாரி காட் மதர். ஏய் சென்ட்ரல்லா, நீ என்னுடைய துணியை உடனே இப்ப மாத்தி கொடுக்கணும். இல்ல இல்ல, என்னோடதுதான் முதல்ல பண்ணணும். இந்த கட்டிங்ஸ்ல மாத்து.
எனக்கும் அதே தான் பண்ணணும். இன்னைக்கு ராத்திரி ரொம்ப அற்புதமா இருந்தது. அங்க என்ன நடந்தது? அங்க ஒரு அழகான பொண்ணு வந்து அவளும் ராணியா தான் இருக்கணும். அவதான் ராஜா கிட்ட எங்களை அறிமுகப்படுத்தி வச்சா. ஓ, ஆனா அவ பாதியிலேயே ஓடிட்டா. ராயல் லைனஸோட மகாராஜா கூட ஆடுறதுக்கு அவளுக்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைச்சது. ஆனா அத அவ இழந்துட்டா. நீங்க இந்த மகாராணியை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? கண்டிப்பா இல்ல. அவ யாரா இருந்தா என்ன, ராஜாவோட நாங்க தான் கடைசியா டான்ஸ் ஆடணும். அதனாலதான் நாங்க இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு ராத்திரி ரொம்ப அழகா இருக்கணும். நாளைக்கு ராத்திரியா? ஓ, அந்த விழாவோட 2வது ராத்திரி நாளைக்கு தான். ஓ, உன்னாலதான் சொசைட்டி பேப்பர்லாம் படிக்க முடியாது. நானும் உங்க கூட வரேன். நானும் அந்த மகாராணிய பார்க்கணும். நான் இத வரக்கூடாதுன்னு எடுத்துக்கிறேன். வேற ஒருத்தர் நினைச்சிட்டேன். சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீயும் இந்த மாதிரி என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தாதானே? ஆமா, ஆனா நான் உங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் உங்க அம்மா குறுக்க வந்து நிப்பாங்க. இங்க பாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுல எங்க அம்மா உள்ள இழுக்காத. மறந்துடாது செல்லம். ராத்திரி 12 மணி. 12 மணிக்குள்ள நீ அரண்மனையை விட்டு வந்துடணும். கேட்டுக்கும் நினைக்கிறேன். அங்க பாரு. குட் ஈவினிங் லேடிஸ். 2 பேரும் பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கீங்க. இதுவுமே புது ட்ரெஸ்ஸா? அது வந்து ஆமா, நானும் என் அக்காவும் நேத்து இத வாங்கிட்டு வந்தோம். நேத்து உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்களே, அந்த பொண்ணு நீங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது பாத்தீங்களா? அது வந்து ஞாபகம் இல்ல. பாக்காவ எப்படி இருந்தா? ஓ, அதோ அங்க பாருங்க, அவ அங்க இருக்கா. ஓ, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அப்புறமா டான்ஸ் ஆடலாம். கண்டிப்பா நான் இன்னொரு தடவை உன்னோட வர போறதில்ல. உன்னை நேத்து நான் என்னோட கனவுல பார்த்தேன். நேத்து ராத்திரி என்னோட கனவுல நம்ம 2 பேரும் ஒன்னா சந்திச்சோம். ஒருவேளை இது கனவா இருந்தா நம்ம 2 பேரும் எழுந்திருக்கவே கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணணும். பன்னெண்டு மணி. உண்மையாவே நம்ம ஒண்ணு சேர்த்து 12 மணியா? நான் உடனே கிளம்பணும். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விடுங்க. இப்ப என்ன நீங்க விடலன்னா நமக்குன்னு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருந்தா அது கண்டிப்பா வீணாயிடும். எனக்கு பேர் கூட தெரியாது. இளவரசி, நீங்க எங்க போறாங்க அவங்களை கண்டுபிடிப்பேன். என்னோட வாழ்க்கையை முடிஞ்சாலும் சரி, நான் கண்டிப்பா உங்களை கண்டுபிடிப்பேன். சரி காட்மதர், நான் நீங்க சொன்னதை கேட்கல. நீங்க சொன்னதை விட அதிக நேரம் இருக்கணும்னு நான் நினைச்சேன். என்ன மன்னிச்சிடுங்க. நம்மள பத்தி சொல்லிருக்காங்க, கவனிங்க. 2 சகோதரிகளுக்கும் அந்த விழாவுல கலந்துகிட்ட அந்த மர்ம பெண்ணுக்கும் நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க 16ஆம் பக்கத்தை பாருங்க. ஓ, என்ன பண்ணிருக்கீங்க 2 பேரும்? நான் என்ன சொன்னேன்?
இந்த வருஷத்தோட முக்கியமான விழாவுல நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. இவதான் இப்படி ஆரம்பிச்சா அம்மா அவன் மூக்குக்கு கீழே பெரிய ரயில் தண்டவாளம் கண்டிப்பா இருக்கு. அவ சொல்றத நம்பாதீங்கம்மா. மகாராஜா என்னதான் பாத்துக்கிட்டு இருந்தாரு எனக்கு தெரியும். அவ அன்னைக்கு ராத்திரி அந்த மகாராஜா கூட தான் ஆடிக்கிட்டு இருந்தா. ஆனா இவள பாத்துக்கிட்டு இருந்ததா இவ சொல்றா. உங்க யாருக்காவது காஃபி வேணுமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இளவரசர் ஒவ்வொரு வீடா வந்து அந்த அடையாளம் தெரியாத பொண்ண தேடிட்டு இருக்காராம். அவருக்கு கிடைச்ச அந்த ஷூஸ வச்சு கண்டுபிடிக்க போறாராம். அதனால எங்க ட்ரெஸ்ஸ வச்சு 1 மணி நேரத்துல அயன் பண்ணி குடுக்கற. ஏன்னா எங்க 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா அந்த ஷூவை கச்சிதமா போட்டு பிரின்சஸ் ஆக போறோம். அதனால சீக்கிரமா வேலையை முடி. தயவு செஞ்சு உள்ள வாங்க. என் பொண்ணுங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அம்மா, நான் இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன். 6 தடவை முயற்சி பண்ணது போதும். நீ உன் தங்கச்சிக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். உங்களுக்கு இந்த 2 பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்களா மேடம்? ஆமா, என்கிட்ட ஒரு வளர்ப்பு பொண்ணு இருக்கா. ஆனா அவ எந்த விழாவுக்கும் வரல. எனக்கு சரியா இருக்கு. நான் வேணா போட்டு பார்க்கவா மகாராஜா? இதுல இருந்து என்ன தெரியுது? அவளோட கால் சின்னது. அம்மா இவதான் அந்த விழாவுக்கு வரவே இல்லையே. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நீ எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் நான் உன்னை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன். சந்தோஷமா இருக்கேன்.